வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற லீடர்ஸ் அப்படின்னா யார், லெகாட்ஸ் அப்படின்னா யாருன்றதை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். லீடர்ஸ் அப்படிங்கிறவங்க தொடர்ந்து மார்க்கெட்டில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க, தொடர் ஏற்றத்துலையும் இருப்பாங்க. அதே லெகாட்ஸ் அப்படின்றவங்க தொடர் இறக்கத்தில் இருப்பாங்க அண்ட் அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் ரொம்பவே குறைவாக இருக்கும். லீடர்ஸ் அவங்களுடைய பிஸ்னஸ் சாதகமாக அமையவும் வளர்ச்சி நீடிக்கவும் பல்வேறு யுக்திகளை கையாளுவாங்க. அவங்களுடைய பிஸ்னஸில் பல புது ப்ராடக்ட்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்த லீடர் ஸ்டாக்ஸில் முதலீடு பண்ணுறவங்க லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இதில் லெகாட்ஸ் எந்த ஒரு புது யுக்திகளையும் கையாளாம பிசினஸ்ல பின்தங்கி இருப்பாங்க. இவங்க அதன் காரணமாவே பெரிய வளர்ச்சியும் இல்லாம இருப்பாங்க. ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கும் பெரிய ரிட்டர்ன்ஸ் தராம இருப்பாங்க. மார்க்கெட்ல உள்ள ஒரு குறிப்பிட்ட செக்டார்லயும் லீடர்ஸும் இருப்பாங்க, லெகாட்ஸும் இருப்பாங்க. சோ லெகாட்ஸ் அண்ட் லீடர்ஸ் அப்படிங்கிறவங்க பிக்ஸ்டா இருக்க மாட்டாங்க. லெகாட்ஸ் லீடர்ஸா மாறவும் வாய்ப்பு இருக்கு, அதே போல லீடர்ஸ் லெகாட்ஸா மாறவும் வாய்ப்பு இருக்கு. இது அவங்களுடைய பிசினஸ் டெவலப்மெண்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அமையும். லெகாட் ஸ்டாக்ஸை தொடர்ந்து ட்ராக் பண்றது மூலியமா அந்த கம்பெனி நல்ல பிசினஸ் டெவலப்மெண்ட்ல இருந்ததுன்னா அது லீடர்ஸாவும் மாறும் அண்ட் நீங்க அதை கணிச்சு முன்னாடியே இன்வெஸ்ட் பண்றது மூலமா பெரிய ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். லாங் டேர்ம்ல நீங்க முதலீடு செய்ய போறீங்க அப்படின்னா மார்க்கெட்ல இருக்க எல்லா செக்டார்லயும் லெகாட்ஸ் அண்ட் லீடர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நல்ல ஸ்டாக்ஸை உங்களால பிக் பண்ணி லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும்.